ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலமா தான் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு அது அப்படியே காதலாக மலருது இந்த இடத்துல. ஓகேவா? டேட்டிங்கா எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறது. அந்த மாதிரி இவங்க அங்கே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஐடி ஷேர் ஆகுது அந்த இடத்துல. இன்ஸ்டாகிராம் வராங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சு தென் சொல்கிறாங்க, டேட்டிங் ஆப்பில் இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனை நான் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. அந்த பொண்ணு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுதாங்க. ஓகே, ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் சச் அ பர்சன் இன் லைஃப். அப்புறம் நம்ம அதுலேயே பசங்க எமோஷனலாக இருந்தால் பசங்க தான் தெரியுமே, டொபக்கடின்னு விழுந்துருவாங்கல்ல. எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எனக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் கொடு, எங்கள் அப்பா சரியில்லை, பணம் கொடு, இந்த மாதிரி கொடு, அந்த மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு 6 லட்ச ரூபாய் இவர்கிட்ட வாங்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஸ்டன்ஸ் ஆகுது அந்த இடத்துல. பேசுறதை ஸ்டாப் பண்ணுறது, போகிறது, அது கேட்டால் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க, நானே உனக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு கடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, வேற ஒருத்தரோட பேர் அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒருத்தர் பேரை சொல்லி இந்த பையன் வந்து என்ன ரொம்ப லவ் பண்ணுறான்லாம் முன்னாடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரை ஹைட் பண்ணிட்டு, ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஏன் அவன் பேரை ஹைட் பண்ண அப்படின்னு கேட்டால், நீ என் மேலே இருக்க பொசசிவ்னஸ்ல அவனை எதாவது பண்ணிட்டீங்கன்னா இப்போ தான் இந்த பையனுக்கு மைண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, யார் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த பையனோட அந்த பிக்சர் இருக்குல்ல, பொண்ணோட லிஸ்ட்லலாம் போய் தேடுறாரு. அந்த பிக்சர் வச்ச பர்சன் யாரு. ஓகே, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க கிட்ட கான்வர்சேஷன் கொடுக்குறாரு. ப்ரோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி அப்படின்னு. அவர் சொல்றாரு, அவளை பற்றி என்கிட்ட பேசாதீங்க ப்ரோ, நான் செம்ம கான்ல இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு. என்னன்னு தெரியும் போது அந்த பையன் ஒரு 12 லட்ச ரூபா. கஷ்டம் அந்த பொண்ணோட வீட்டோட அட்ரஸ் உங்களுக்கு எப்படியோ இருந்திருக்கு. ஏன்னா அந்த பையன் ஏதோ ஆர்டர் போட்டிருக்காரு, ஆன்லைன் ஆர்டர் போடும்போது வீட்டுக்கு நேராக கிளம்பி போகும்போது அங்கே இருக்கு ஒரு ஷாப். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. வணக்கம். இன்னைக்கு என்ன கேஸ் சொல்ல போறீங்க? மேரேஜ் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு லவ்க்குள்ளே நிறைய வர விஷயம். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு கேஸ் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்துட்டு நிறைய பெண்களை வந்துட்டு எப்படி இந்த பொண்ணு தான் என் மேலே உயிராக இருக்குது, இந்த பொண்ணு தான் என் மேலே உயிராக இருக்குன்னு சொல்லி ஏமாத்தினார் ஒரு ஆண் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி ஏமாந்து போன ஆண்களை பற்றி பார்க்கலாம் இந்த வாட்டி. ஓகே, ஏன்னா சொல்லுங்க, ஆண்கள்னு நீங்க ஆண்களை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. இல்ல நான் இல்லைன்னு சொல்ல, நம்ம பேசின இது வரைக்கும் எல்லா ஒரு கேசஸ்லயுமே நம்ம நிறைய ஜென்யூனா தான் பேசியிருப்போம். ஓகே, ஏன்னா வந்துட்டு இப்போ பொண்ணுங்க தான் கரெக்டு, பசங்க எல்லாம் தப்புன்ற மாதிரி இல்லை. பசங்களும் வந்துட்டு கரெக்டாக இருக்காங்க, பொண்ணுங்களும் தப்பாக இருக்காங்க. என்ன ரியாலிட்டி ஃபேக்டரோ அதை நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கேஸுமே அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஃபேக்டர் தான். ஓகே, த்ரூ அகெயின் இது எப்படி ஆகுது அப்படின்னா இந்த டேட்டிங் ஆப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது என்ன எனக்கு கான்செப்ட்னு புரியல. அந்த டேட்டிங் ஆப்லேருந்து லைஃப் பார்ட்னரை தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த இடத்துல. ஓகே, டிண்டராக இருக்கட்டும், இன்னும் என்ன 2-3 ஆப் இருக்கு போல, பம்பர் இல்ல வருது, இன்னும் சொல்லுங்க. இது தப்பு இல்லைங்க, ஒரு சோஷியல் மீடியா பர்சனா இருந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். தப்பு இல்ல, சொல்லுங்க. பம்பிள் இருக்கு, அது என்னங்க அன்பேன்னு ஒரு ஆப் இருக்கு, அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப் எல்லாம் இருக்கு. அதான் என்னது, ஒரு நாளைக்கு 10 வாட்டி பாப்பப் ஆகுது நமக்கு இதுல வரும்போது, யூடியூப்லயே அது பாப்பப் ஆகுது. ஓகே, அது ஆசையை தூண்டுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலயமா தான் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அது அப்படியே காதலாக மலருது இந்த இடத்துல. ஓகேவா? சரி, இது சில பேர் சொல்லுவாங்க டேட்டிங் ஆப்பில் வந்து நான் என் லைஃப் பார்ட்னரை தேடுறேன் அப்படின்னு. சரி, ஓகே, டிபெண்ட்ஸ் வித் த பர்சன். சில பேர் அந்த தாட்டோட கூட அங்கே வரலாம். ஓகே, அதுலேயே ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க, இந்த மாதிரி லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பா டெம்பரரியா இருக்கா அதுல ஆப்ஷன்? ஓ இருக்கு, அப்படியா? ஓகே, அப்ப அது டேட்டிங் ஆப்னா முன்னெல்லாம் எப்படி இருக்குன்னா டேட்டிங் லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பா என்ன மாதிரி கேட்டகரி, அந்த லாங் டர்ம் லிவ்னா மேரேஜ்ன்றது அவங்கவங்க டிசைட் பண்ணிக்கணும். அப்படிதானே? இன்னைக்கு மேரேஜே ஷார்ட் டர்ம் ஆயிடுச்சு. லாங் டர்ம்லாம் இப்ப ஆகுது இல்ல, ரொம்ப ஷார்ட் டர்ம் ஆயிடுச்சாங்க. ரொம்ப பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா தான் அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ இந்த டேட்டிங் ஆப்பே ஒரு காலத்துலலாம் டேட்டிங்னா என்ன அப்படின்னா, ஃபார் இது கப் ஆஃப் காஃபி மீட் பண்ணலாம், பேசலாம், பிடிச்சிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னா போகலாம், கல்யாணம் லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி. இப்போலாம் டேட்டிங்னா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மீனிங்கே நம்ம பயபிள்ளைங்க மாத்திட்டாங்க அந்த இடத்துல. ஓகே, போகும்போது எப்படின்னா டேட்டிங்கா எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறது. ஓகே, செட் ஆச்சு, பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணத்தை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு டேட்டிங்னா அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்டெக்ஸ்ட்டுக்கே இன்னைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் இப்போ இனிமேல் யாராவது சொல்கிறாங்க தெளிவாக சொல்லுங்கள்,
காஃபி டேட்டுன்னு சொல்லுங்க இனிமே, சரியா? ஓகே, அதுதான் காஃபி டேட், டேட்டிங்னு சொல்லுங்க. காஃபி டேட்னா லைக் கோயிங் ஃபார் அ காஃபி ஷாப் அண்ட் சிட்டிங் ஃபார் அ காஃபி. ஓகே, அதுதான் சிட்டிங் அண்ட் டிஸ்கஸிங். ஓகே, அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி இனிமேல் தெளிவாக பேசுங்க. ஏன்னா டேட்டிங்னா இன்றைக்கி எல்லாரும் போகிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரீமாக தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா இருக்க ரியாலிட்டி நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி இவங்க அங்கே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஐடி ஷேர் ஆகுது அந்த இடத்துல. இன்ஸ்டா ஐடி ஷேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வராங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சு தென் சொல்கிறாங்க, டேட்டிங் ஆப்பில் இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனை நான் எனக்கு கிடைப்பாங்கன்னு நினச்சே பார்க்கல. அந்த பொண்ணு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுதாங்க. ஓகே, ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் சச் அ பர்சன் இன் லைஃப். அந்த மாதிரிலாம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நம்ம அதுலேயும் பசங்க எமோஷனலாக இருந்தால் பசங்க தான் தெரியுமே, டொபக்கடின்னு விழுந்துருவாங்கல்ல அதுக்குள்ளே போகும்போது. ஓகே, இவரும் அந்த மாதிரி லவ்ல ப்ரப்போஸ் பண்ணப்போ ஓகே பரவாயில்லப்பா, டேட்டிங் ஆப்பே தப்பு கிடையாது, அதுலேயும் நல்ல பர்சன்ஸ் இருக்காங்க. அதே தான். ஓகே, பக்கா அதுலேயும் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அவங்களுக்குள்ள லவ் இதுவாகுது. லவ் இதுவாகிட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு கான்செப்ட் புரியல. தயவு செஞ்சு பார்க்குறவங்க எல்லாம் கமெண்ட்லேயாவது எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. என்னன்னா, இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டு பசங்க பொண்ணுங்களுக்கும் செய்யறதில்ல, பொண்ணுங்க வந்து பசங்களுக்கும் செய்யறதில்ல. மீன்ஸ் இன்னைக்கு நிறைய கேசஸ் நான் பார்க்குறேங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டே வரும்போது இது ஒரு பெரிய ஒரு அலிகேஷன்ஸாக ஒரு டிவோர்ஸ் வரப்போ, மேம் ஒரே வீட்டில் தான் இருக்கும், நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கும், ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு கேட்டால் நீ 100 ரூபா போட்டு நான் 100 ரூபா போடுறேன்னு சொல்கிறாரு மேம். அந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ கணக்காக இருக்கீங்கல்ல, அப்படியே லவ் பண்ண மட்டும் வாரி வாரி கொடுத்துட்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல. கேட்டால் மேம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் மேம் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு நான் இருந்தேன் அப்படின்னு. நம்ம லாஸ்ட் பேசின கேஸில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க நிறைய பொண்ணு அந்த இடத்துல அந்த பொண்ணு நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த பையனுக்கு. ஓகே, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் நிறைய கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னோடனே இத்தனைக்கும் மீட்டே பண்ணல. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, மீட் பண்ணவே இல்லை அந்த இடத்துல, வெறும் ஆப்ல தான் டெக்ஸ்ட் மெசேஜ் தாண்டி இன்ஸ்டா. அது ஒன்ஸ் டேட்டிங் ஆப்ல இருந்து இன்ஸ்டா வந்துச்சால அது லவ்வா மாறிடுது. ஓகே ஓகே, ஆனா மீட் பண்ணல. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆகுதுன்னா, நம்ம ஆட்கள் தான் வந்து ஒரு காலத்துல வந்துட்டு இப்போ எப்படி ஆகும்னா, நம்ம சொல்ற மாதிரி அந்த பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு கப் ஆஃப் காஃபி அவங்க மீட் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்கல்ல லைஃபை புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வருஷம் 5 வருஷம் ஆயிடும், அதுக்குள்ள குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் யாரும் டிவோர்ஸை பத்தி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, லவ் பண்ண 5 நாள்லயே வந்து பேரம்பேத்திக்கெல்லாம் பேர் வச்சிடுறாங்க. நடக்குதா இல்லையா? ஓகேவா? ஓகே, ரொம்ப உண்மையெல்லாம் பேசிட்டு இருக்கணும். ஓகே, டே ஒன்ல வந்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே, செகண்ட் டேல என்ன ஆகும் அப்படின்னா ப்ரப்போஸ்லாம் நடக்கும் அந்த இடத்துல, ஓவர் நைட் ப்ரப்போசல்ஸ்லாம் நடக்கும். ஓகே, 3ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கான ஷாப்பிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. 3ஆவது நாள் 4ஆவது நாள் அவங்க கான்வர்சேஷன்ல கல்யாணமே பண்ணி குழந்தைலாம் பிறந்துடும். 5ஆவது நாள் 6ஆவது நாள் கான்வர்சேஷன்ல பேரம்பேத்திக்கெல்லாம் கல்யாணமே பண்ணி வைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. இந்த 1 வீக்ல எப்படி ஆகிடும்னா கான்வர்சேஷன்ஸ்லாம் ஆகிடும். நான் சில லவ் கேசஸ்லாம் பார்த்துருக்கேன். எப்படி ஆகும் அப்படின்னா, எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இந்த மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போதோ இல்லை பெண் நம்பிக்கை கொடுக்கும்போதோ அவங்க நம்பி ஆகணும். விச் மீன்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக். நம்ம சொல்லுவோம்ல நிறைய பிரச்சனை ஃபியூச்சரிஸ்டிக்காகவே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஒரே குட்டைக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்காங்க, அதனாலே நிறைய பிரச்சனைகள் வரும்ல. ஃபியூச்சரிஸ்டிக்காக எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அந்த ஒரு இம்ப்ரெஷன் லெவலில் அவங்க ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு சீரீஸில் நம்பர் வச்சுருப்பார்ல, அதே சீரீஸில் தனக்கு வரப்போகிற மனைவிக்கும் தனக்கு வரப்போகிற குழந்தைங்களுக்கும் ஃபோன் நம்பர் எடுத்து வச்சு லவ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஓகே, அந்த இடத்துல அதுவும் 2 குழந்தைங்க தான் வேணும், 2 ஃபோன் நம்பர் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அப்படின்னு 9 சீரீஸ் நாளைக்கு குழந்தைங்க வந்து ப்ரைடாக ஃபீல் பண்ணுவாங்களா அந்த இடத்துல. இப்போலாம் போனால் 6 சீரீஸே வந்துடும், குழந்தைங்க காலத்தில் ஒரு 5 சீரீஸ் வரப்போதோ என்னவோ, பாரு எங்கள் அப்பா வந்து இப்போவே எனக்கு 9 சீரீஸ் நம்பர் அப்போவே எடுத்து வச்சுட்டாருன்னு சொல்லி கிறுக்குத்தனமாக நம்பரை எடுத்து வச்சு மந்த்லி ரீசார்ஜ் வேறு பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்லுவீங்க இதுக்கு இந்த இடத்துல? பைத்தியம் முத்திருச்சு. அதுதான். இது வந்து எப்படின்னா வெல் பிளான்டா லவ் பண்ணி லைஃபை யோசிக்கிறாங்களாம். சரி, ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்களும் ஏமாத்திட்டு போறாங்க. அந்த மாதிரி தான் நம்மகிட்ட வந்த கேஸ். ஓகே, இவ்வளோ இதுவாக யோசிச்சு எல்லாம் பண்ணார்ல, கடைசியில் தான் தெரியும் வந்து தட் பர்சன் இஸ் அன் விமனைசர் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி உருட்ட பல பேர்கிட்ட உருட்டி இருக்காரு இந்த நேம் ஆஃப் மேரேஜ். ஓகே, இந்த கேஸ்லேயும் வந்து அதுதான் என்னன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எனக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் கொடு, எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை, பணம் கொடு, இந்த மாதிரி கொடு அந்த மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு 6 லட்ச ரூபா இவர்கிட்ட வாங்கிட்டாங்க. ஓகே, எப்படிங்க அது உடனே நம்பி இதெல்லாம் கொடுக்குறாங்க? காதலுக்கு கண் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்பி உடனே பணத்தை கொடுத்துட்றாங்க. ஏன்னா இங்கே என்னன்னா பொண்ணுங்களும் பசங்களுக்கு கொடுக்குறாங்க, பசங்களும் பொண்ணுங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயமாவே இருக்குது இந்த இடத்துல. பணத்தை கொடுத்துட்றாங்க, பணத்தை வாங்கிட்டு இது அப்படியே லவ் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஸ்டன்ஸ் ஆகுது அந்த இடத்துல. பேசுகிறத ஸ்டாப் பண்ணுறது, போகிறது, அது கேட்டால் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க, நானே உன்னை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு கடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, வேற ஒருத்தரோட பேரை அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, ஒருத்தர் பேரை சொல்லி இந்த பையன் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறான்லாம் முன்னாடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரை ஹைட் பண்ணிவிட்டு, ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஏன் அவன் பேரை ஹைட் பண்ண அப்படின்னு கேட்டால், நீ என் மேலே இருக்க பொசசிவ்னஸில் அவனை எதாவது பண்ணிட்டீங்கன்னா
சூப்பர்ல. அந்த மாதிரி சொல்லி இன்னைக்கு எல்லாம் கேடியா 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஆண்களும் யோசிக்கிறாங்க, பெண்களும் யோசிக்கிறாங்க. ஓகே, நீ எதாவது பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்து அனுப்பினோடனே ஒரு கடத்துக்கு மேல இந்த பொண்ணு அவன் என்ன டார்ச்சர் பண்றான், லவ் பண்றேன்னு சொல்றான். பட் எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, நான் உன்னதான் லவ் பண்ணுவேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். பட் வீட்டில் நான் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லி ஒரு கடத்துக்கு மேலே அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்பதான் இந்த பையனுக்கு மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, சரி யாரோ ஆமா 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 அது வரைக்கும் காதல்ல வந்து மூளை மலங்கி போயிருச்சு. ஓகே, ஸோ வந்துட்டு என்ன பண்றாரு, யார் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த பையனோட அந்த பிக்சர் இருக்குல்ல, இந்த பொண்ணோட லிஸ்ட்ல எல்லாம் போய் தேடுறாரு. அந்த பிக்சர் வச்ச பர்சன் யாருன்னு. ஓகே, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பிக்சரை வச்சு சின்ன பிக்க வச்சு இன்ஸ்டா ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு நோட் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கான்வர்சேஷன் கொடுக்குறாரு. ப்ரோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க ப்ரோ, நான் செம்ம கான்ல இருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு. 2வது பையன் ஓகே என்னன்னு தெரியும் போது அந்த பையன் ஒரு 12 லட்சம் ரூபா. ஓகே, இதே கதை எல்லாத்தையும் சொல்லி 12 லட்சம் ரூபா வாங்கிட்டு அந்த பையனையும் பிளாக் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி ஆயிட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு டெலிவரிக்கோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. 12 லட்சம் ரூபா வாங்கியிருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணு இவ்வளவு பிளாக் தானே பண்ணிருக்கணும். ஏன் பிளாக் பண்ணாதான் ஆல் ஆஃப் சடன் ஏமாத்திடுவாங்கன்னு தெரிஞ்சிரும்ல. காரணத்தை சொல்லி ஓட்டுனாதானே அவங்கவுங்க இதுல இருப்பாங்க. ஓகே, பிளாக்லாம் பண்ணா which means hope கொடுத்து ஹோல்ட் பண்றது அந்த மாதிரி. ஓகே, இவங்க பேச ஆரம்பிச்சு 12 லட்சமா எங்கிட்ட 6 லட்சம் ப்ரோ, சேம் கதை அப்படின்னு போய் கஷ்டம். அந்த பொண்ணோட வீட்டோட அட்ரஸ் உங்களுக்கு எப்படியோ எதுலையோ இருந்திருக்கு. ஏன்னா அந்த பையன் ஏதோ ஆர்டர் போட்டிருக்காரு, ஆன்லைன் ஆர்டர் போடும்போது வீட்டுக்கு நேராக கிளம்பி போகும்போது அங்கே இருக்கு ஒரு ஷாக். ஓகே, ஊரில் அவங்க போகிறாங்க, போகும்போது அங்கே தான் தெரிய வருது அந்த பொண்ணு வாஸ் லைக் ஆல்ரெடி மேரிடு. அப்படியா? எந்த ஊரு? ஓகே, ஏதோ இந்த பையன் எந்த ஊரு? அந்த பையன் அவங்க பசங்க எல்லாமே வந்து எல்லாமே ஊர் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏன்னா இங்கே நம்ம ஐடென்டிட்டி வேண்டாம், ஊர் சைடு பசங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தஞ்சாவூர் சைடு, ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து தஞ்சாவூர் சைடு, பசங்க வந்துட்டு நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சேலம் சைடு, பட் ஒர்க்கிங் இன் சென்னை பசங்க. ஓகேவா, ஒர்க் பண்ணும்போது அந்த பொண்ணு வீட்டுக்கு தேடி போகும்போது அங்கே இருக்கவங்களும் சொன்னாங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு இதுதான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படிலாம் சொல்லி அவங்க பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் நம்பர் இவங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு 3-4 தெரு தள்ளி தான் இருக்காருன்னும் போது அவர் ஒரு கதையை அங்கே சொல்லியிருக்காருங்க. என்னன்னா, ஐயோ அதுவா ஃப்ராட் ஃபேமிலி ப்ரோ, என்கிட்ட ஒரு 45 லட்ச ரூபா ஏமாத்திருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு சஸ்பெக்ட் இருக்கு, அதுவும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா அந்த மாதிரி இருக்கு ப்ரோன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்கும் போது இல்லை அது இல்லை இது இல்லை, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் பொண்ணு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு எங்கே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் ரொம்ப கதை பேசியிருக்காங்க அந்த இடத்துல. ஓகேவா, இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பசங்க வந்துட்டு இப்போ அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, நீ ஏமாந்துறியா நான் ஏமாந்துறேன், இப்போ அந்த யோசிக்கிறத தாண்டி இப்போ அந்த பசங்க வந்துட்டு சோஷியல் காஸாக யோசிக்கிறாங்க. நம்மள மாதிரி இனிமேல் யாருமே ஏமாறக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஜஸ்ட்டு தான் இந்த இடத்துல வந்து அவங்க கம்ப்ளைண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் இங்கே எனக்கு என்ன ஒரு சஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டு ஓகே சரி ப்ரோ நீங்கள் 45 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொல்கிறீங்களா, அந்த பொண்ணு மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா, இல்லை டிவோர்ஸாவது ஃபைல் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டால் அந்த பையன் மலுப்புறாங்க அந்த ஹஸ்பண்ட். சில கேசஸில் நம்ம பார்க்கும்போது ஹஸ்பண்டுமே சேர்ந்து உடந்தையா இருக்க கேசஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, கூட இருந்து உடந்தையா இருந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வேற பசங்க கிட்ட இந்த மாதிரி காசை மட்டும் வாங்கிட்டு கல்யாணம் வரும்போது அவங்கள கழட்டி விடுறது அந்த இடத்துல. விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஃபுல்லாக லாங் டிஸ்டன்ஸாக தானே இருந்திருக்கு. அந்த பொண்ணை எங்கேயோ ஒரு வாட்டி மீட் பண்ணுற ஒரு கான்செப்டாக தானே அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு அந்த பையனும் அதில் உடந்தியான்ற ஒரு டவுட்டுமே இந்த இடத்துல இருக்குது எங்களுக்கு. ஓகே, இது எல்லாமே நம்ம கம்ப்ளைண்ட் ப்ராசஸில் தான் என்கொயரி போகும்போது தான் தெரியும் நிஜமாவே அப்படி இருக்காங்களா இல்லையா. கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. இல்லை இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு டிவோர்ஸ் இந்த மாதிரி ஒரு அவன் நிறைய பேர்ட்ட பேசுகிறா ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ஹஸ்பண்டை டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும்ல அந்த இடத்துல. வாங்காமல் நீங்கள் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி மேரிடு அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் 8 வருஷமா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? சரி, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ப்ராசஸ் இந்த இனிஷியேட் பண்ணியிருக்கணும்ல. ஸோ இதுவுமே பண்ணலன்னும் போது இதுதான் எங்களுக்கு ஒரு லூப், ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு சஸ்பெக்டாகவே இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஸோ மேபி அடுத்தடுத்த கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் என்னென்னு போகும்போது தான் தெரியும் அந்த இடத்துல. பட் வாங்கின பணம் உண்மை, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அவங்க போட்ட சார்ட்ஸ் இது எல்லாமே எவிடன்ஸ் நமக்கு பக்காவாக இருக்குது இந்த இடத்துல. இதை வச்சு தான் அடுத்தடுத்த கட்ட என்கொயரிஸ் வந்து இங்கே போகுது. ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolare, happening on April 26th. Tickets link in the description.